பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். சிபிஐ மீண்டும் திரு விஜய் அவர்களை தாவேகா தலைவர் நடிகரான விஜய் அவர்களை இந்த கரூர் சம்பவமா ஒட்டி விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் சிபிஐ அழைச்சாங்க. பட் அவங்க நோட்டீஸ் கொடுக்குறப்ப அங்க யாரையுமே இல்லை அப்படிங்கிற செய்தி இருந்தாலும் இன்னைக்கு அவர் விளக்கமே கொடுத்துருக்காரு. என்னையும் அழைச்சிருக்காங்க, நானும் நேர்ல போறேன்னு சொல்லிட்டு. இந்த இரண்டு நிகழ்வுகளும் எப்படி? இல்ல, சிபிஐ தேவை, அதாவது தமிழ்நாடு போலீஸ் ஒழுங்காக விசாரிக்காது அப்படின்னு சொல்லி அது தவிர அவசரப்பட்டு ஒன்மேன் கமிஷன்லாம் ஒன்று போட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன் கமிட்டி, அதே அருணா ஜெகதீசன் கமிட்டியை ஸ்டெர்லைட்ல 6.5 கோடி ரூபா செலவு பண்ணி அறிக்கையை வாங்கிட்டு தப்பு பண்ண போலீஸ்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஸோ 6.5 கோடி மக்கள் பணமும் வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டு. பட் இன்னும் சொல்ல போனால் ஒரு நீதிபதியை நியமிச்சால் அது ஒழுங்கா இது பாஸ் பண்ணி ஜிஓ போட்டு இதுல கெசட்ல வந்தப்புறம் தான் வருவாங்க. ஆனா இவருக்கு அடுத்த நாளே அவங்க அங்க வந்தாங்க. அதை தாண்டி திமுக முன்னாள் எம்எல்ஏ உடைய மகனாக இருக்கிற ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, அவர்கிட்ட எஸ்ஓபி கேஸ்ல அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை போடுறாரு. இது எல்லாமே சட்ட விரோதமாக செயல்பட அந்த நீதிபதி அதுல வேற விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னுலாம் பேசினார். ஸோ இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டு மிகவும் வருத்தத்தோடு வேற வழி இல்லாம சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணது மாத்திரம் இல்லை. சிபிஐ என்கொயரிங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை மேற்பார்வைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சிபிஐ 41 பேர் இறந்திருக்காங்க சார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா முதல்ல ஒரு ரிமோர்ஸ் சம்பவம் நடந்த காரணமான கட்சிக்கும் இருந்திருக்கணும், போலீஸுக்கும் இருக்கணும். நம்ம முதலமைச்சர் இது திருப்பரங்குன்றதுக்காக திமுகவை சேர்ந்தவர் ஒருத்தர் கொளுத்திக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் அவரை போய் பார்க்கல. 68 பேர் மரக்காணத்துல செத்தா போய் பார்க்கல. சோ இந்த 41 பேர் செத்தவங்களுக்கு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த கட்சிக்காரர் பண்றாரு. அவரை கேட்டா எனக்கு வேற வழி இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்க விசாரணை நேர்மையா இருக்கணும்னு, உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல், அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதினு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக இதை வச்சு டிவி கேட்டா இப்போ தனியா ஷீர்ஷாரிங் பேச இல்ல. நான் வரேன், கொஞ்சம் கொஞ்சமா வரேன். இப்ப சிபிஐ அறிக்கையை 90 நாள்ல கொடுக்கணும்னாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. இப்ப தமிழக அரசு சார்பாக அவங்களுடைய ஏவல் துறைன்னு சில ஊப்பிகள் சொல்றாங்க போலீஸ். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு அன்னைக்கு ஏஜிடிபியா இருந்தவர் பேட்டி கொடுக்கிறார். அதன் பிறகு செந்தில் பாலாஜி கரூர்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் எந்த வீடியோவை காட்டினாரோ அதே வீடியோவை இங்க மெட்ராஸ்ல இது ஐஏஎஸ் அதிகாரி அமுதா கொடுக்குறாங்க. ஸோ தமிழக போலீஸும் தமிழக அதிகாரிகளும் திமுகவுடைய கைப்பாவே ஆயிட்டாங்க. அன்னைக்கு அந்த சம்பவம் என்னைக்கு கரூர்ல சாயந்தரம் 7:30 மணிக்கு நடந்ததோ 3 மணிக்கு செந்தில் பாலாஜியுடைய வலது கையாக இருப்பவர் ஒருவர் இன்றைக்கு மாலை கும்பகோணம் மகாமகம் போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அப்படின்னு ட்வீட் போட்டது நானும் அந்த இதுல பார்த்து ஸ்கிரீன்ஷாட்டும் வச்சிருக்கேன். இதை தாவேகாவும் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த அளவுக்கு மோசமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சம்பவம் செய்யணும், என்னை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நடந்தது. இவர் அந்த 10 ரூபா அமைச்சர் பாட்டு பாடின உடனே செருப்பு பறந்ததுன்றாங்க. பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டிருந்தது, அடுத்த நாள் அது மூடப்பட்டதுன்னெலாம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஏதோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணப்பட்டது, போலீஸ் திடீர்னு தடியடி நம்ம லைவ்ல காமிச்சப்பையும் பார்த்தோம். ஸோ இத்தனை விஷயங்களும் 2 தரப்பும் சொல்லியிருக்கு. ஸோ இதை தாண்டி எத்தனை பேர் அங்க இருக்கிற அத்தனை கடைக்காரங்களையும் போய் இந்த டெல்லி டீம் சிபிஐ விசாரிச்சிருக்கு. ஸோ இதை பற்றிய சந்தேகங்கள் பிளஸ் செந்தில் பாலாஜியை விசாரிக்காம இருந்தா முடிக்க முடியாது. ஏன்னா அவர் இது பண்றது. அதனால இது எல்லாம் கடைசியா வாங்கிட்டு இந்த மாசம் கடைசியில கொடுக்கணும் சார். ஐபிஎல் மேட்ச்ல அங்க 13 பேர் என்னமோ செத்ததுக்கு ஒரு கமிட்டி போட்டு பண்ணாங்க. இதே மெட்ராஸ்ல திரு ஸ்டாலின், அவருடைய மனைவி, மகன், மருமகள், அமைச்சர், படை சூழ துரபர கஜாதிபதிகள் சூழ நம்ம இதுல ஏர்போர்ஸ் உடைய இது மெரினால பார்த்தார்கள். கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் இறந்து போனார்கள். 500 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பொழைச்சிருக்கணும். யாருக்கா ஏதாவது ஆச்சுன்னா தெரியாது. ஆனால் விசாரணை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஷோ நடத்தினாங்க ஈசிஆர்ல. டிராபிக் ஜாம்ல திரு ஸ்டாலின் அவர்களுடைய கான்வாய் 23 நிமிடங்கள் மாட்டியது. அதை பத்தி விசாரணை கிடையாது. என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? இது இந்த மாதிரி ஆட்சி. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படியாக சிபிஐ என்கொயரி நடக்குது சார். சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்ல நாளைக்கு என்ன கேஸ் நடக்கும்னு இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு காஸ்ட் லிஸ்ட் போடுவாங்க.
ஒரு பெஞ்சுக்கு கீழே ரஃப்லி 90லேருந்து 130 கேஸ் போடுவாங்க. அதுல 75லேருந்து 80 தான் எடுப்பாங்க. அதுல சில கேஸ் ஃபிளப் ஆகிருக்கும், 1-2 சேர்ந்து ஒரே கேஸ் வரும். ஒரு நாளைக்கு 60 கேஸ் விசாரிக்கிறாங்க. 7 மணி நேரம்னா 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஒரு கேஸுக்கு கொடுக்க முடியும் சராசரி. இப்ப இதுல 10,000 பக்கம் வந்ததுன்னா படிக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சிருக்காங்க. ஸோ அவர் என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்காரு எல்லாத்தையும் பதில் வாங்கணும். திரு விஜய் எனக்கு இப்ப தஞ்சாவூர் மீட்டிங்ல பேசுறப்போ என்ன சொன்னாரு, என்னை இந்த விஷயத்தில் இழுக்கிறார்கள். ஏன் சார், நீ பொறுப்பா இல்லையா? ஒரு சம்பவம் உங்களுடைய கூட்டத்துல நடந்திருக்கிறது. அப்படி நடந்ததுன்னா 3 பேர் காரணம். ஒன்று, அந்த மக்கள் பொறுப்பு இல்லாம குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தவங்க. 2வது, நீங்க டயத்துக்கு வரலங்கிற விஷயத்த நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற நேரத்துல கிருஷ்ணகிரியில ஒரு கூட்டம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கருணாநிதி அவர்கள் கலந்துக்கிறதா இருந்துச்சு. என் ரூம்மேட்டு போய் போறேன்னா 7 மணி மீட்டிங்க்கு தலைவர் வந்தா லேட்டா தான் வருவார்னு 9:30 மணிக்கு போனா நான் தூங்குறேன்னு சாவியை பூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேன். காலையில 5 மணிக்கு எழுந்தா பக்கத்துல படுத்தான், என்னப்பா வந்தாரா? இல்ல, வா டீ சாப்பிடலான்னு போனா அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு முத நாள் 7 மணிக்கு வர வேண்டிய மீட்டிங்கு மறுநாள் காலையில வந்தாரு. வந்துட்டு நாங்க ஊழல் செஞ்சிருக்கலாம், தேனை எடுத்தவன் புறங்கையை நக்கி இருக்கலாம், அது போல பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, எம்ஜிஆர் திரும்பி வந்தால் நான் அவரிடமே பதவியை கொடுத்து விடலாம் கேட்டார். ஆனா மக்கள் ஓட்டு போடல, அது வேற விஷயம். நான் பார்த்த 1-2 அரசியல் மீட்டிங்ல அதுவும் ஒண்ணு. ஸோ அதனால தலைவர்கள் சரியான இவருக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்த டயத்துக்குள்ள வந்துட்டார். ஆனால் ட்விட்டர் ஃபேஸ்புக்ல வேற மாதிரி போட்டாங்கிற குறை இஷ்டம். சார், போலீஸ் நான் கேட்கிற பவர் இருக்கா இல்லையா சார்? இப்ப திருப்பரங்குன்றத்துல ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இது 144 போட்டு தடை பண்ணீங்கல்ல. இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களால் பாதுகாப்பு முடியாது அப்படின்னு தடை பண்ணிருக்கலாம் இல்ல. நாங்க அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், இங்க இருந்தே பேசுங்கன்னு. போலீஸ் கோர்ட்ல சொல்றதுக்கு பதிலா வி ஆர் ஸ்டாப்பிங், இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு இந்த 41 உயிரை காப்பாத்திருக்க வேண்டியது போலீஸ் வேலையா இல்லையா? சோ இவ்வளவு நடந்த பிறகு 2 பக்கமும் ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் சொல்லாம என்ன காரணம்னு பார்க்கணும். அடுத்தது, இவர் எஸ்ஓபியில என்ன கூட்டத்துல தடுக்கிறாங்க. இதுல ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு சார்? அவர் தானே சார் அன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு பேட்டி கொடுத்து எதையோ வீடியோ எல்லாம் காட்டுறாரு, உட்காந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை அடுத்த நாள் அமுதா கட்டியிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர் தான் நான் சொன்ன அந்த ட்வீட் போட்டிருக்காங்க. நீங்க கூட்டணி பேசுறதுக்கு இது சிபிஐல இருந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது ராஜாத்தி அம்மாலையா இது தயாளு அம்மாவை இது பண்ணிட்டு மேல 63 சீட்டு வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு காங்கிரஸ் ஆட்சி சிபிஐயை கூண்டு கிளியாக பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி. ஸோ இது இன்னொன்று, எப்படி எதிர்கட்சிகளை உடைத்து கூட்டணிக்கு சேர்க்கறதுன்னு திமுக கற்றுக்கலாங்க. காங்கிரஸை உடைச்சு தமாக உடைச்சு சிதம்பரம் ஜனநாயக முன்னணி, சிதம்பரம் கட்சியை உடைச்சு புரசவாக்க ரங்கநாதனை தன் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எல்லா கட்சியும் செய்யும். இதெல்லாம் அரசியலுங்க. இதை தாண்டி சிபிஐ தாண்டி மோடி இல்ல அமித்ஷா அவர்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறதா ஒரு செய்தி வேற வருது இல்ல சார்? இந்த மோடி விஜய் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அவர் பேட்டி கேட்டா கொடுப்பாங்க. எந்த நடிகர் கேட்டாலும் அவங்க பார்ப்பாங்க சார். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு 2 பேருக்கும் போட்டுக்கிட்டா அவங்களுக்கு 10 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க பேசணுங்கிறது அவசியம் இல்லை சார். மோடியோ அமித்ஷாவோ விஜய் கிட்ட பேசணும்னா அவங்க ஏன் சார் நேர்ல பேசணும்? கூட இருக்கிறவங்க பேசினா போதும். இதெல்லாம் விஷயம் இல்லை சார். இன்னைக்கு விஜயுடைய நோக்கம் தீய சக்தியை தோற்கடிக்க வேண்டும். தமிழகத்தின் பட்ஜெட்டான 4.5 லட்சம் கோடியில 30% ஒரு தலைவருக்கு போயிருது அப்படின்னு பேசியிருக்காரு மகாபலிபுரத்துல. அப்ப அவர் என்ன செய்யணும்? அந்த தீய சக்தியை தோற்கடிக்கிறதுக்கு போனோம். எப்படி விஜயகாந்த் 2011 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதிமுகவோட சேரணும்னாரோ அது மாதிரி சேரணும். அவர் 41 வாங்கினா நீங்க 42 43 வாங்கிக்கங்க. அவருக்கு ராசி 5, உங்களுக்கு அதை விட அதிகமாக ஜோசியம் இதுல எல்லாம் நம்பிக்கை உண்டு. பைத்திய அறிவுல நீங்களும் ஒரு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். அதனால அதை கேட்டு வாங்கிட்டு இங்க வந்தீங்கன்னா நீங்க உண்மையாக திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு இருக்குன்னு. இல்லைன்னா கருப்பு சேப்பு சைக்கிள் ஓட்டினாலும் நீங்க பி டீம்னு தான் நான் பார்ப்பேன். எனவே கூட்டணி அமைச்சால் அவருக்கு நல்லது. முந்தா நேற்றுக்கு திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் கொடுத்ததுல 6 முறை திரு பவன் கல்யாண் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதாவது எங்க அண்ணன் சிரஞ்சீவி, சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கூட்டம் கொண்டா 15 லட்சம் பேர் கூட்டினாங்க திருப்பதியில. அந்த சீட்லயே அவர் தோத்தாரு. அதனால இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாறாத, நீ உன் காசை இழக்காம இந்த முறை திமுகவை ஜெயிக்கணும்னா பண்ணணும்னா 2 நாள் முன்பாக நான் பிஜேபியோட பேசி வர விரும்பல, அதிமுகவோட லிங்க் ஏற்படுத்த சொல்லி அதற்கு முயற்சிகள் நடப்பதாக செய்திகள் வருகிறது. சரியா? அவர் சேர்ந்தார்னா அவருடைய நோக்கம் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு. இல்லைன்னா கருப்பு சிவப்பு சைக்கிள்ல எதுக்கு வந்தாருங்கிறது நமக்கு புரியும்.
இந்த கரூர் சம்பவம் வந்து ம். திமுகவுக்கும் ஒரு தலைவலியா மாறுமா? இந்த விசாரணை எலெக்ஷனுக்குள்ள முடியுமா? இல்ல இது ஒரு ட்ரம்ப் கார்டா வச்சு இழுத்துட்டே இருப்பாங்களா? சார் பிரச்சனை வந்து இந்திய விசாரணை மன்றத்தை பத்தி நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் உட்பட இந்தியா ஃபுல்லா ஒரு 47 பேருக்கு ஃபாரின்ல இருந்து காரை வாங்கி கொடுத்து 500 கோடி ரூபாய் ஏமாத்தினாரு ஒரு ஏதோ ஒரு ஜோசப்னு சொல்லிட்டு. கடைசியில அவர் மேல ப்ரூவ் பண்ண கேஸ், அவர் 2 பாஸ்போர்ட் வச்சிருந்தாரு, 1 போலின். 47 காரை இம்போர்ட் பண்ணி டியூட்டி ஏமாத்தினது ப்ரூவ் பண்றது கோர்ட்ல கஷ்டம். இப்ப ஸ்டாலின் சாருடைய தீர்ப்பு இன்னைக்கு வருதுன்னாங்க, இது வரைக்கும் வரல. 2011 அவர் சார்பாக ஒரு மருத்துவமனையில் வைத்து பணம் கொடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரம் ஆத்தன்டிகேட்டட் பை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்காங்க. அதை முன்னாள் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதியான தம்மா சேஷாத்ரி நாயுடு இது பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு தெரியல. எனவே இந்தியாவுடைய அரசியல் சட்டங்கள் அப்படி இருக்கு சார். இப்ப பிரச்சனை விஜய் அவர்கள் எதை நோக்கி செல்கிறார்? இன்னைக்கு கூட்டணி என்பது இன்னொன்னு அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் 170 நிக்கிறேன், 160 நிக்கிறேன், 200 நிக்கிறேங்கிறது இல்லை. வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும்? இதுல 2000 என்டிஏ வந்து ரெடி டு அக்செப்ட் விஜயா? சார் ஜெயிக்கிறது தான் நோக்கம் என்றால் யாரை சேர்க்கணுமோ சேர்த்தாகணும். ஏன்னா பீகார்ல ஜெயிச்சாங்க. டிமாண்ட் அதிகங்கிறாங்களே விஜய் சைட்ல இருந்து. ஏன் சேரலன்னா விஜய் வந்து டிமாண்ட் அதிகப்படுத்துறாரு, டெபுட்டி சிஎம் வேணுங்கிறாரு, இத்தனை தொகுதி வேணுங்கிறாரு தானே வேணாம்னு சொன்னாங்க. சோ மீண்டும் முயற்சி செய்வது வந்து சரியா? சார் விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கருத்து கணிப்பு நிறுவனம்னா ஆக்சிஸ் மை இந்தியா. அவர்கள் பீகார் தேர்தலுக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடி எடுத்த கடைசி சர்வேல இது முதலமைச்சர் வேட்பாளரில் நிதிஷ்குமாருக்கு மேல இருப்பது பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அவருடைய கட்சிக்கு 24% ஓட்டு வாங்கணும்னாங்க. கடைசியில வாங்கினது 3.98. ஸோ இந்த சர்வேக்கள் எல்லாமே கேண்டிடேட் பேர் போட்டதுக்கு அப்புறம் விஜய்க்கு விழுகுமான்னு தெரியாது. ஒரு 40 தொகுதியில எஸ்பெஷலி மெட்ராஸ் சிட்டி மற்றும் சில அர்பன் ஏரியால இவருக்கு 25% இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் விழுகுமா வந்தப்பறம் தான் நிச்சயம். விஜயகாந்த் 10.3% 2009 வாங்கி 41 சீட்டு வாங்கினார். அதை ஒட்டி பிளஸ் மைனஸ் 2-3 சீட்டு வாங்கிக்கிட்டு நின்னார் என்றால் விஜயுடைய நோக்கம் தெளிவாக இந்த தேர்தலில் அவர் கூறும் தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அவர் ஸ்ட்ராங்கா கூட்டணியை அப்படியே இன்டாக்டா கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி இப்ப எக்ஸ்ட்ரா வேற ஆட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப சார் எனக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஜுரம் வந்துச்சு சார். படுத்துட்டு இருந்தேன், குளிர்ல தூக்கி போட்டுச்சு. எங்க அப்பா அப்படியே சொட்டர் போட்டுக்கிட்டா, என் பழைய சொட்டர்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. ப்ரௌன் கலர் சொட்டர்ல அங்கங்க கலர் கலரா பேட்ச். என்ன இது கிழிஞ்சு போச்சுப்பா, அப்ப தச்சது இந்த வெள்ளை கலரு, இது மஞ்சள் கலர் அப்ப கிழிஞ்சு போச்சு தச்சது அப்படின்னாரு. அது மாதிரி திடீர்னு தேமுதிக கொண்டு வந்து இப்ப ஒரு ஓட்டு தையல் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த தனியரசுன்னு ஒரு இந்த பக்கம் இந்த எம்எல்ஏ தனி போட்டு போடுறாரு. அப்புறம் ஓபிஎஸ் கூட்டு போடுறாரு. இது தவிர வெளியில இருந்து சசிகலாவை நிக்க வைக்க பாக்குறாரு. அப்புறம் 88 வயசு ஒரு தாத்தாவை புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டு போடுறதெல்லாம் பார்த்துட்டு பலமா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு என்னால வீட்டுல போட்டுக்கிறதுக்கே கஷ்டமா இருந்த அந்த சொட்டர் நான் ரோட்ல எடுத்துட்டு போக முடியுமா? இன்னைக்கு சார் இன்னைக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நேற்றுக்கு இன்னைக்கு திருச்சி மீட்டிங்ல பாதி சேர் காலியா இருக்கு. வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு மெனு லிஸ்ட் கொடுக்குறாங்க. கல்யாணத்துல கொடுக்குற மெனுவை விட பெருசா இருக்குது. கிஃப்ட் ஹேம்பர்னு ஒரு 500 ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க. அது தவிர வீரனும் கொடுக்குறாங்களாம். நமக்கு வீரன் வேண்டாம், அப்பயும் பாதி சேர் காலியா இருக்கு. சரியா? ஸோ திமுக எங்க கூட்டம் போட்டாலும் ஆளு காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க, கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாக்குறோம். ஸோ அப்ப கூட கூட்டத்தை கூட்ட முடியல. ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். பிரச்சனை மக்களுடைய தெளிவை ஒன்று சேர்த்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க தயாரா? ஏன்னா 2020 அதாவது 2019 தேர்தலை விட 7% ஓட்டு 21ல குறைஞ்சது. கடைசியாக நடந்த 5 எம்பி எலெக்ஷன், அதுக்கு அடுத்த வந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி 7% குறையும். ஸோ போன முறை 44% வாங்கியிருக்காங்க 24ல. அப்ப இந்த முறை 37 தான் வரும். அதே கூட்டணி எதிர்ப்பு இல்லை என்றாலே இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி சேர்ந்தா 35 கீழே போயிடுச்சு. அதே 24ல அதிமுகவும் பாஜகவும் வாங்கினது சேர்த்தீங்கன்னா 40%. அதுல ஒரு 4-5% குறைச்சா கூட 35. இந்த ஆன்டி இன்கம்பன்சில 2% டிடிவி சேர்த்தாலே அதோட சேர்த்து இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் பார்த்திருக்கோம். இந்த 2 நாள்லயே அவ்வளவு கொலைகள். எதிர்கட்சி தலைவராக இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த பொது மேடையில வந்து பொதுக்கூட்டத்துல படிச்சு சொன்னாரு கிருஷ்ணகிரியில எப்படி என்னென்ன நடக்குதுன்னு. இப்ப லாக்அப் மரணம் ஒருத்தங்க 26ங்கிறாங்க, ஒருத்தங்க 27ங்கிறாங்க, 30, 50ன்னு சொல்லிட்டு லாக்அப் மரணம் வந்து தொடர்ச்சியா நடக்குது.
மானாமதுரையில 2வது அஜித் அவர்கள் இறந்து போய் தொடர்ந்து இப்ப அடுத்த இதா நடக்கிறப்ப சார் இதெல்லாம் வந்து பெரிய லாக்அப் மரணமாவது விசாரணை அவருக்கு இருக்கலாம். பட் திமுக காரம் போய் 2 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தைய, 70 வயசு பாட்டி, இதுல ஏரோஸ்டஸுக்கு கவுன்சிலர். நேத்து கோயம்புத்தூர்ல ஒரு நியூஸ் பாத்தீங்களா? ஆரம்ப சுகாதார மையத்தை வீடா மாத்தி. ஸோ திமுக காரன். ஸோ நீங்க திமுக கொடி கட்டினா உங்களுக்கு இது கிடையாது, டோல் கிடையாதுன்னு போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் சொன்னார். ஆச்சா, இது திமுக காரன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திமுக தலைவர்களுக்கெல்லாம் திராவிட செயல் பண்ணுவார்னு சொல்லி அவர் பேர்ல எஃப்ஐஆர் ஒழுங்கா போடல. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுடைய டீட்டெயில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல வருது. ஸோ இது எல்லாமே தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க சார். ஜெயலலிதா அவர்கள் ஒரு எலெக்ஷன்ல தோத்தா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கதற்குரிய வேலையை செய்து கூட்டணியை பலப்படுத்துவார். அது கொஞ்சம் தற்போதைய நிலையில் வீக்காக இருக்கிறதுன்னு இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தினாங்கன்னா, அதுவும் விஜய் சேர்ந்தால் இந்த முறை ஆளுங்கட்சியாக அதிமுக தனி மெஜாரிட்டியும் பெறும். விஜய் 2வதாக, 3வதாக, திமுக 4வது இடத்திற்கு திமுக தள்ளப்படலாம். பட் விஜய் வருவாரா? ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பாஸ்டருடைய கையில இருக்கிறார். அவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காராம், ட்ரிபிள் ஜேன்னு பேரு, ஜான் ஜோசப் ஜீசஸ்னு வச்சிருக்காராம். ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில் ஜோசப் விஜய் வேலை செய்ய, ஜீசஸால் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். ஸோ நம்ம பவன் கல்யாண் அவர்கள் நீ இவரையும் திரு ஆதவர்ஜுன் ரெட்டியும் நீக்கிட்டு நீயாக நேராக பேசுன்னு சொல்லியிருக்காராம். அப்படி நடந்து கூட்டணி அமைந்தால் எளிதாக இருக்கும், இல்லைன்னா தொங்கு சபையாக மாறலாம். இதை உடைக்கணும்னா அடுத்த 2-3 நாட்களில் நடக்கணும். ஏன்னா இன்னும் 2 நாள்ல தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம பார்த்திருப்போம், கேரளாலையும் நம்ம தமிழ்நாடு ஒட்டி தேர்தல் வருது. அங்க பெரிய பேசும் பொருளா அமைய போறது இந்த சபரிமலை விவகாரமா இருக்குமா? ஏன்னா எங்க இப்படி திருப்பரங்குன்றம் பெரிய பேசு பொருளா அமையுதோ, அதே மாதிரி அங்க சபரிமலை விஷயம் வந்து பெரிய பேசு பொருளா அமையுமா? அது தாண்டி அந்த கோல்டு விஷயம் தாண்டி அவங்க போட்ட அந்த ஐயப்பன் சேவா சங்கம் அந்த கூட்டத்திலுமே ஒரு பெரிய சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு வேற செய்திகள் வருது சார். ஐயப்ப சங்கமம் மாநாட்டுக்கு அவங்க சொன்னது ஒரு 3.25 கோடி செலவாச்சுன்னு. நம்ம டிஆர் ரமேஷ் அண்ணன், என்னுடைய நெருங்கிய நண்பர் டிஆர் ரமேஷ், ஆலய பாதுகாப்பு சங்கம், அவர் கேட்கிறார் ஆர்டிஐல, ஐயா முத்தமிழ் முருகன் மாநாடு, நீங்க முருகனுக்கு விளக்கேத்தல, அதை விட்டுருங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டீங்களே, எங்க இருந்து காசு எடுத்தீங்க? பழனி முருகன் கோயில்ல இருந்து எடுத்தீங்களா, இல்ல அரசாங்க பணமா? நம்ம முருகன் கோயில்ல இருந்து எடுத்தாலும் சட்டவிரோதம், செக்யூலர் கவர்மெண்ட் எடுத்தாலும் சட்டவிரோதம்னா கணக்கே கொடுக்கல. ஆனா அங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு டொனேஷன் வந்தது. மார்க்சிஸ்ட் கட்சி எங்க டொனேஷன் வந்துச்சு தெரியுமா? அதானி கிட்ட இருந்து வாங்குது. அதானி போர்ட்ல இருந்து ஒரு 85 லட்சம் இந்த ஐயப்ப சங்கம் மாநாட்டுக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு அப்ப எவ்வளவு செலவாச்சு, என்ன செலவாச்சு? அந்த ஐயப்ப சங்க மாநாட்டுக்கு ஹெச்ஆர்என்சி அபிஷியல் சாப்பாட்டுக்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்கோ ஃபிளைட் டிக்கெட்டுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது அதுக்கு எடுக்கலான்னு தேவசம் போர்டு போட்ட சர்க்குலர் செல்லாதுன்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம அறநிலையத்துறைக்காரங்க யூஸ் பண்ற கார் மாத்திரம் இல்ல, அங்க வாங்குற பேப்பர்ல இருந்து எல்லா செலவையும், சமோசா, டீ, பட்டர் முறுக்குல இருந்து எல்லாத்துக்கும் கோயில்ல இருந்து போகும். சோ இது எல்லாமே தடை பண்ணணும் சார். எத்தனை வழக்கு, அதனால இத்தனை வழக்குகள் போட்டும் இன்னைக்கு டிஆர் ரமேஷ் அவர்கள் துக்ளக் பேட்டியில சொல்றப்ப 5000 கோடி கான்ட்ராக்டுக்கு செலவு பண்ணி, இத்தனை வழக்கு தடையை மீறி இந்த 5 வருஷத்துல கோயில் நிதியை சுரண்டி உள்ளார்கள். அந்த 5000 கோடியில் நம்ம விஜய் சார் சொன்னதுபடி பார்த்தா 30% முதல் குடும்பத்துக்கு போயிருக்கு. அமைச்சருக்கு எவ்வளவு பிஎஃப்னு அவங்க அழகா சொல்றாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு அந்த இடியுடைய லெட்டர்லயே இருக்கு. ஸோ இப்போ ஐயப்ப சங்கம் இதை தாண்டி ஐயப்பன் பேரால் கொள்ளையடித்தார்கள்னு கார்பரேஷன் எலெக்ஷன்ல பேரடி சாங்னு கூகுள்ல போடுங்க, மந்திரிக்கு இதுன்னு சொல்லி ஒரு பேரடி சாங் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து நமது பக்தர்களும் வருத்தம் தெரிவித்தார்கள், காங்கிரஸ் இதை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ பிரச்சனை என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் இது இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டுவிட்டும் இன்னும் பக்தர்களை அலோவ் பண்ணலான்னு இருக்காங்க. சார் எதுக்கு சார் அலோவ் பண்றது? ஏன்னா தீபம் அது ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்டும் தேவையில்லை, அடுத்த வருஷம் ஏற்றிக்கலாம். நான் சொல்றது, இவங்க என்ன சொன்னாங்க, அது சமணர்கள் தெய்வம், அவங்க ராத்திரி விளக்கேற்றிட்டு இப்போ கீழே அப்ப தினமே ஏத்துறோம் நாங்க 4 ஜெயின்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போட்டுமா? என்னதான் கோர்ட்ல சொல்றதுன்னு இல்லாம இந்த ஆட்சி தமிழர் விரோத ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொன்னார், இந்த தேர்தல் தமிழர்களுக்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல். ஸ்டாலின் ஓய்வு எடுக்கட்டும், தமிழகம் நிமிரட்டும். நீங்க சொன்ன சட்டம் ஒழுங்கு, தமிழக நிதி நிலைமை சார், 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. நீங்க 5 லட்சம் தான் பாக்குறீங்க.
இது வரைக்கும் வாங்கினது. இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் 1.7 லட்சம் கோடி, அடுத்த வருஷம் 1.80 தேவைப்படும், அதுக்கு அடுத்த வருஷம் 2.07, இந்த அடுத்த 3 வருஷத்துல 5 கோடி வாங்குறதாக திரு தங்கம் தென்னரசு கொடுத்த பட்ஜெட்ல இருக்கு, நான் சொல்லல. சோ தமிழ்நாட்டை, ஆனா அதே சமயத்துல எல்லா அமைச்சர்களுடைய சொத்துக்களும் பல ஆயிரம் கோடி. அந்த தேவசம் நீங்க சொல்ற ஐயப்ப சங்கவோட வழக்கு இங்க இருக்க முருகன் மாநாட்டுக்கும் செல்லுபடி ஆகுமா, அது பிரச்சனையை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். நானே என்னுடைய நண்பர்களிடம் அந்த 2 தீர்ப்புகளையும் எடுத்து கொடுத்திருக்கிறேன். அதாவது ஐயப்ப சங்கம மாநாட்டிற்கு தேவசம் போர்டினுடைய அபிஷியல்ஸ் தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கோ சாப்பாட்டுக்கோ எந்த செலவுக்கும் எடுக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் தீர்ப்பு, உங்களுக்கும் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன். அதே மாதிரி இது ஐயப்ப அந்த மாநாட்டுக்காக செலவு கம்ப்ளீட் ஆடிட் அக்கௌண்ட் முந்தானேதிக்கு வந்த தீர்ப்பு 10 நாளில் கொடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 100 கோயில்ல ஆண்டு வருமானம் 10 கோடிக்கு மேல இருக்கு. 400 கோடிக்கு மேல கிட்டத்தட்ட இது நம்ம பழனி கோயில், 300 கோடி என்னமோ சமயபுரம் கோயில், அதன் பிறகு 192 கோடி மதுரை மீனாட்சி அம்மன். இந்த கோயில்களுடைய வரவு செலவு கணக்க இந்த ஆட்சி வந்த உடனே நாங்க ஆன்லைன்ல போடுவோம். நாங்க இப்ப கேட்டா நாங்க வெறும் அந்த ஷார்ட் சினாப்சிஸ் போடுறோம். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. நீதிமன்றத்தையும் ஒன்றும் சொல்ல முடியல, அவங்க பேசுறப்ப நல்லா பேசுறாங்க, தீர்ப்பின் போது அரசுக்கு பணிஞ்சிடுறாங்க. ஸோ இதனால இன்னைக்கு தமிழகம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஆட்சி, இந்த 2026 தேர்தல் என்பது திமுக ஓய்வெடுக்கட்டும், தமிழகம் நிமிரட்டும் அப்படின்னு கொண்டு போகணும். இன்னொரு பக்கம் இதே இந்த கேரளா தேர்தலை ஒட்டி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அங்க பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கள்ள கூட்டணி, அது சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேர்ம் காயின் பண்ணியிருக்காரு. அங்க பாருங்க கம்யூனிஸ்ட எதிர்க்கிறாங்க காங்கிரஸ், இங்க பாருங்க இப்படி இருக்காங்க, இதுதான் இவங்களோட இது அப்படின்னு வேற ஒரு கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஜனநாயக ரீதியா இப்படிதான் இருக்கணும், எங்க தேவையோ அங்க எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்வினை ஆட்டியிருக்காரு மாணிக் தாக்கூர் அவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. மாரத்தாண்டத்துல எதிர்ப்போம், அங்கிருந்து அடுத்த டவுன் பஸ்ஸை பிடிச்சா திருவனந்தபுரத்துல ஆதரிப்போம். இந்த பக்கம் போனீங்கன்னா உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டு பண்ணா ராசா தொகுதி கூடலூர். அந்த பக்கம் போனா உலகத்தின் மகா விஞ்ஞானி ராகுல் காந்தி தொகுதி. இங்க இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் அப்படி பேசுவாங்க. சார் ரெட்டை நாக்குள்ள மனிதர்கள். ஆச்சா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியுடைய ஆசையை நிறைவேற்றும் நோக்கில் போகுது. என்ன ஆச்சு இந்த 2024 தேர்தலில்? என்ன ஆசை? காங்கிரஸ் முக் பாரதா? காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும். இது சுதந்திரம் வாங்குவதற்காக இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது என்பது மகாத்மா காந்தி சொன்ன கூற்று. அதை அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி நிறைவேற்றும் போக்குல கரெக்டா போயிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நடுவுல இந்த இந்தி கூட்டணியில சிலர் RSSக்கும் யோகிக்கும் இருந்த பிரச்சனையில இந்த முறை 99 சீட்டு எப்படியோ வாங்கியாச்சு. அவர் ஏற்கனவே அரசியல் விஞ்ஞானி, இப்ப ஸ்க்ரூ எல்லாம் கண்டு போச்சு. மாணிக்கம் தாகூர் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் நம்ம பேட்டா ரவுடி மாதிரி பெஞ்ச் மேஜை மேல ஏறி நின்று கிழிச்சு போடுறாரு. சார் நீங்க எல்லாம் படிச்ச மனுஷனுங்களா? அதுக்கப்புறம் பொம்பளைங்களை கூடி இவரை கேரோ பண்றது எல்லாம் ஒரு தேர்ட் ரேட்டட். இது காங்கிரஸ் கட்சி என்பது இது நம்ம இவர் ஒன்று பண்ணியிருப்பார் ஷோவுடைய ஒரு நாடகத்துல. அவருடைய தம்பி நான் உங்க கட்சியில சேருவேன்னா ஒன்னு அமைச்சரா பண்ண என்னென்ன ஒன்று மெட்ராஸ் பாஷையில அவர் பேசி காட்டுவார். அதையெல்லாம் கொஞ்சம் டீசென்டான பாஷையில பண்ற ரவுடியாக மாணிக்கம் தாக்கூர் மாறிட்டாரு. கடைசியில இந்த 3 சீட்டு கொடுத்த உடனே இந்த குழந்தைக்கு ஏதோ அவுள் கொடுத்தா மாதிரி, இல்லை இன்னும் குழந்தைக்கு அவுல கூட இல்லை. ஆனா இன்னி வரையும் பார்த்திருப்போம் ராகுல் காந்தி அவர்கள் அங்க தேர்தல் பிரச்சாரம் கேரளாவுக்கு போயிருக்காரு, இங்க தமிழகத்துக்கு வரவே இல்லையே. ஒரு மோதல் இருக்கதான் இருக்கு போலயே. சார் ராகுல் காந்தி அடுத்த தேர்தலில் தன்னை பிரதமர் வேட்பாளர், இந்த தேர்தலையே அவரை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பத்தி விஜய் ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? அவர் கல்லாப்பெட்டி கட்சி அப்படின்னு தன்னுடைய கல்லாப்பெட்டியை இறக்கி இது பம்பாயின் கல்லாப்பெட்டியை இழந்த சாம்னா பத்திரிகையில் இந்தி கூட்டணி தலைவராக ஸ்டாலினோ மம்தாவோ இருக்கணும்னு எழுத வைக்கிறாரு. இங்க ஒரு தாத்தா மணிசங்கர் ஐயர், அவரை வச்சும் இந்தி கூட்டணிக்கு இப்படிங்கிற சொத்த ராகுல் காந்தி தன்னை வீழ்த்துவதற்காகத்தான் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு விட்டார். அதனால இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் திருச்சி வேலுச்சாமி என்ன சொல்றார், அந்த கூட்டணி பேச்சுன்னு கையெழுத்து போட்டது அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு தான், நாங்க இப்பயும் அதிக சீட்ல நிற்போம்,
அது இன்னும் முடியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒட்டு போட்ட சட்டை என்ன ஆச்சுன்னு தெரியல சார். இதுவரை ஒரு தேர்தலில் கூட திமுக தொடர்ச்சி ஜெயிச்சதில்லை. அண்டு நீங்கள் போய் மக்கள்கிட்ட நம்மளுடைய சர்வேயே நாங்கள் எடுத்திருக்கோம், உங்கள் சேனலில் கூட கொடுக்கலாம். மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை என்று சொன்னால் திமுக ஒரு விஷயத்திலும் கீழே. இப்போ நேற்றுக்கு நியூஸ் 7 சேனலில் எந்த அடுத்த முதல்வராக யார் வேண்டும்னா 46 பேர் இதுல அதிமுக என்டிஏ கூட்டணின்னு இருக்காங்க, 23 தான் ஸ்டாலின். யூடியூப்ல ஏத்துறப்ப 67ன்னு மாத்திருக்காங்க. எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பெண் நிறுவனம் கொடுக்கிற காசுக்காக குலைப்பதற்காக யூடியூப் இது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் மாறிவிட்டன. அதுக்கு இவர் ரொம்ப அழகான பேர் கொடுத்திருக்காரு, RS பாரதி அவர்கள். ஆனால் நம்மகிட்ட பீக்ரோஸ் எல்லாம் இருப்பதால் உண்மை மக்களுக்கு போகிறது. இது சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. இன்னொன்னு, அங்க போய் ஈடியை எதிர்க்கிற ராகுல் காந்தி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த இடி வந்து திரு பினராயி விஜயன் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், ராகுல் காந்தி அவர் நேத்திக்கு ஒன்று சொல்லுவார், முந்தநேத்திக்கு ஒன்று சொல்லுவார். ஏன் தோத்தீங்க? இவிஎம். இப்போ இவிஎம் விட்டுட்டாரு, அப்புறம் ஓட்சோர் விட்டார். சரி, அவர் சொன்ன ஓட்சோருக்கு கொடுத்த ஆதாரங்கள் நிச்சயமாக இந்த ஓட்டர் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்கு, இதை சரி செய்யணும்னு சரி பண்ணா இப்ப இதை எதிர்க்கிற எஸ்ஐஆரை எதிர்க்கிறார். நான் கோர்ட்டுக்கு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் இதுக்கு என்ன சொல்றது, சூரியனை பார்த்து குறைப்பது போல. அடுத்தது ட்ரம்ப் ஏதோ பேசிட்டாருன்னா அதை எடுத்து சொல்றது. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சூரியன் நம்ம ஆபீஸ்க்குள்ள வெளியிலான்னு என்று நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன்னு உடனே சூரியனை வெளியிட்டேன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. இது ஏன் மறுக்கலன்னு சொல்லுவாரு. ஸோ ஸ்டாலின் திரு ராகுல் காந்தி இல்ல, ஒரு எதிர்கட்சிய தலைவரா இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம், 30 நாளைக்கு எண்ணெய் வாங்க ரஷ்யால நீங்க அதான் சார் நான் சொல்றேன், 30 நாளைக்கு சூரியன் உதிக்கலான்னு பர்மிஷன் ட்ரம்ப் தான் கொடுத்தாரு. இல்ல, அது அவர் கேட்கிற கேள்வி கேட்க கூடாதுங்க. எதிர்கட்சியா அவர் சொல்றாரு, ஏன் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இதே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, நம்மளோட இத ஏன் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஓகே வாங்கணுமா? அவர் யாரு சார்? மணிசங்கர் ஐயரை பத்தி சொன்னதை பத்தி இவர் சொல்லுங்க சார், ராகுல் காந்தியை சொல்லுங்க. ராஜீவ் காந்திக்கு குருவாக இருந்தவர் மணிசங்கர் ஐயர், அவர் சொன்னதை பத்தி பதில் சார். ட்ரம்ப் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாட்டுல 2வது நாடு கனடா, அது என்னுடைய அடுத்த மாகாணமாக சேரட்டும். உலகத்துக்கு அவருக்கு பேப்பர்ல என் பேரு முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் சொன்னது இருக்கணும். இன்னைக்கு அந்த நாட்டில் அதை கண்டுக்கல. அவருடைய 1.5 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் அவருடைய அக்செப்டன்ஸ் ரேட்டிங் 37% கீழே போயிடுச்சு. இன்னைக்கு அது இன்னும் கீழே போகிறதுன்னு ஆரம்பிச்ச போரையும் நடுவில் நிறுத்துறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால ட்ரம்ப் கூவுறதெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டியதில்லை. ராகுல் காந்தி கூவிட்டு போட்டோம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கட்சி இருக்கு சார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி, தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 1/2% ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட். அது அந்த லெவலுக்கு இவரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது 2014 தேர்தலில் 1989 தேர்தலில் ராஜீவ் காந்தி 20 முறை தமிழ்நாட்டுக்கு 20% ஓட்டு வாங்கி காட்டினார். இந்த ராகுல் காந்தி 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு தனியா நின்று 4.13% குறைஞ்சிட்டார். இப்ப அதுல இருந்தும் பாதி பேர் வெளியில போய் இன்னும் குறைஞ்சு போச்சு. ஆனா சீட்டுக்கு வேணும்னு கேட்டு கடைசியில 3 சீட்டுக்கு தான் குறைச்சியா இல்ல கிடைச்ச அந்த 6000 ஸ்வீட் பாக்ஸுக்கான நமக்கு தெரியல. ஏன்னா அஸ்ஸாம் தேர்தலுக்கும் கேரளா தேர்தலுக்கும் கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா? அந்த புள்ளி வைத்த கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி எங்கெல்லாம் இருக்கணும், எங்கே காங்கிரஸ் பலமாக இருக்கிறதோ அவங்களுக்கு அவங்க விட்டு தரணும், எங்க மத்த கட்சி கூட்டணி பலமா இருக்கோ அங்க விட்டு தரணும். மேற்கு வங்காளத்துல இவங்க கொடுக்க மாட்டாங்க, டெல்லியில ஆம் ஆத்மி கொடுக்க மாட்டாங்க, மகாராஷ்டிரா இதுல இவங்க விட்டு தர மாட்டாங்க. ஸோ எங்க ஏதோ இருந்துட்டு போட்டுமே பாவம் பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துலயும் இதுல மாத்திரம் அவங்க 2 பேர் மாத்திரம் சேர்த்துட்டு இருக்காங்களே தவிர அதுவும் என்ன திமுக சேர்க்குமா அடுத்த தேர்தல்ல? காங்கிரஸ் திமுக இருக்குமா அடுத்த தேர்தலில்? சார், இன்றைய சூழ்நிலை கரெக்டாக அடுத்த 45 நாள் வேலை பண்ண. போன தேர்தலில் ரிசல்ட்டுக்கு மிக முக்கியமான 3 விஷயங்கள்: லாக்அப் மரணம், பொள்ளாச்சி மற்றும் ஸ்டெர்லைட். சரியா? விவசாயிகளையே குண்டர் சட்டத்தில் போட்ட கின்னஸ் ரெக்கார்டு பண்ண கட்சி திமுக. லாக்அப் மரணங்கள் 26 லிஸ்ட் போட்டாங்க. இதுக்கப்புறம் பொள்ளாச்சியை விட மோசமாக 2 வயசு குழந்தையிலிருந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மெட்ராஸ் சிட்டிக்குள்ள
அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கறிஞர் மேடையில சொன்னது, அதற்கு முன்னாடி நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. லைட்டோ சத்தம் கேட்டு போனாங்க. அப்ப வாராவாரம் நடக்குது, வெளியில வந்தது ஒண்ணு. அதுலயும் யார் அந்த சார்னு சொல்லாம கேஸ் முடிச்சீங்க. அந்த வழக்கம் முடிச்ச நீங்க ஏன் சார் அந்த இது கோழி என்சிசி கேம்ப்ல 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் வழக்கம் முடிக்கல? திருச்சியில அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல 50 தொடக்கப்பள்ளி மாணவர்கள ஒரு லால்குடி டாக்டர் கை வச்ச கேஸ முடிக்கல. சோ திமுக காரன் இருந்தா கேஸ முடிக்கவே மாட்டேன்னு இழுப்பீங்க, இல்லாட்டி வேகமா முடிச்சு சார இல்லாம. இந்த விஷயங்களை அடுத்த 40 நாள் என்டிஏ கூட்டணி சரியாக கொண்டு போனார் சார். அந்த பட்ஜெட்டுடைய கடைசி குறித்து உங்களுக்கு போடுறேன் சார். இந்த வருஷம் வாங்க போற கடன் அடுத்த வருஷம் இந்த 5 வருஷத்துல வாங்கின வர 3 வருஷத்துல வாங்க போறோம்னு அவங்க தங்கம் தென்னரசு சட்டசபையில் கொடுத்தது. நான் எதையுமே மாத்தி பேசுறேன். சோ இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு அறிவுள்ளவன் யார் சிந்தித்தாலும் தமிழகத்தை காப்பாற்றுவோம், திமுக ஓய்வெடுக்க அனுப்புவோம் என்றுதான் முடிவெடுப்பார்கள். இவர்கள் ஆட்சி அப்படித்தான் போகிறார். அப்போ நேரத்தை கருத்து வேலை வேணுமா? நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.